ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழக அரசால் பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டம் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரலும் டெய்லி ப்ரோக்ராம்ஸ் வந்து நடக்க போகுது, முகாம்கள் வந்து நடக்க போகுது. அந்த முகாமில் நம்ம கலந்துக்கினா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும், என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொன்னல கூகுளில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் tn.government.in இப்போ நான் சர்ச் பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இந்த மாதிரி வந்து வரும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்றத வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் தான் வந்து மோர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதனோட திட்டத்தோட நோக்கம் எப்படி அப்படின்னா, இப்போ வந்து மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இல்லத்துக்கே வீட்டுக்கே போய் அவங்க அந்தந்த கவர்மெண்ட் சேவைகளோ திட்டங்களையோ வந்து வழங்குறது தான் வந்து இவங்களோட நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சிட்டி சைடில் நடக்கிற முகாமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 13 அரசு துறையில் 43 சேவைகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா 15 துறைகளில் 46 சேவைகள் வந்து கொடுக்கறதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து இந்த முகாம்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 15லிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நடக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா பகுதிகள்லையுமே வந்து கண்டிப்பா வந்து நடக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதி சான்று, பட்டா சேஞ்ச் பண்றது, பென்ஷன் வாங்குறதுக்கு, மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் மருத்துவ காப்பீடு அட்டை பெறறதுக்கு, ஆதார்ல கரெக்ஷனு, ரேஷன் கார்டுல ஜெராக்ஸு, இந்த மாரி வந்து முக்கியமா நம்ப அன்றாடம் தேவைப்படுறது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் வெயிட் பண்ணாம, நீங்க வந்து டைரக்ட்டா உங்க ஊர்லயே நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் இவ்ளோ டீட்டெயில்டா வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனைத்து துறைகளையும் பார்வையிட அப்படின்ட்டு குடுத்தீங்கன்னா, இப்ப நகர்ப்புற சேவைகள் திட்டங்கள் ஓகேவா? சிட்டில 13 துறை சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது என்னென்ன துறை அப்படின்றத வந்து அவங்களே வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அதே நீங்க ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறத்தில பார்க்கணும் அப்படின்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல ஒரு 15 துறை வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் அதுவும் இதுவும் சிட்டிலயும் சரி, ரூரல் ஏரியாஸ் கிராமத்திலயும் சரி, ஒரு சிலது வந்து அ மேட்ச் ஆகும். ஒரு சில சேவைகள் அடிஷனலாவும் வந்து இருக்கும். சரி, நம்ம ரூரல் ஏரியாஸ் நம்ம பார்ப்போம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ஃபர்ஸ்ட்டு. அதாவது ரூரல் டிபார்ட்மெண்ட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் கனெக்ஷனு சாரி இந்த குடிநீர் கனெக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட்டிட வரைபடம் அனுமதி. இதுல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னென்ன சர்வீஸ்லாம் குடுக்குறாங்க, அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போணும் அப்படின்றத வந்து நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் சொத்து வரி பெயர் மாற்றம், அப்புறம் வந்து 100 நாள் வேலை அது ரிலேட்டடா, அதுக்கப்புறம் மகளிர் சுய உதவிக்குழு கடனு, ஓகேவா? அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான தேவையான ஆவணங்களையுமே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த மாரி அதில ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணணும் அப்டின்னாலும், நீங்க வந்து தாராளமா அந்த முகாம்ல போய் கலந்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் முகாம்கள் வந்து நடக்கப் போகுது, அதுக்கப்புறம் அதனோட அட்ரஸ் என்ன அப்டின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவோட எண்ட்ல வந்து சொல்றேன். ஓகேவா? இது வந்து ஊரக வளர்ச்சித்துறை. அப்புறம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. அதில பார்த்தீங்கன்னா, இதில வந்து பாருங்க, நீங்க வந்து பட்டா சேஞ்ச் பண்றது, பட்டா உட்பிரிவு, அதுக்கப்புறம் பட்டால வந்து நேம் சேஞ்சு, அதுக்கப்புறம் அந்த அளவீடுகள் ஏதாச்சும் அளக்கறது, அந்த மாரிகெல்லாம் வந்து அந்த மாரி சேவைகளும் வந்து பண்றாங்க. அப்புறம் வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், சிறு, குறு விவசாயி சான்றிதழ், ஓபிசி சான்றிதழ், கணவனால் கைவிடப்பட்டவர் சான்றிதழ், இது எல்லாமே வந்து நம்மளும் பண்ணி குடுக்குறோம். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, திருமணம் ஆகாத பெண்கள் உதவித்தொகை, இந்த மாரி சர்வீசஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போணும் அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இருந்தா நீங்க தாராளமா வந்து நேர்லயே போயிட்டு முகாம்லயே நீங்க வந்து குடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாரி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. ஓகேவா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்குது இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நேர்ல போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல தான் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி குடுக்கணும். இப்ப இதுல போனீங்கன்னா, நீங்க நேர்லயே கூட பண்ணிக்கலாம். அதுக்கான டாக்குமெண்ட்ஸுமே வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒண்ணொண்ணுமே சொன்னா ரொம்ப லென்த்தா போகுன்றதுனால தான் நான் அப்படியே உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா,
மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. சரிங்களா? அவங்களுக்கு என்னென்னலாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த யுடிஐடின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான அடையாள அட்டை அது வாங்குறதா இருக்கட்டும், இல்ல பராமரிப்பு உதவித்தொகையா இருக்கட்டும், இல்ல சுய தொழில் கடன் உதவியா இருக்கட்டும், இந்த பெட்ரோல் ஸ்கூட்டரு, 3 சக்கர வாகனம், செயற்கை கால்ல பொருத்துறது, அதுக்கெல்லாம் வந்து அதுவுமே வந்து இதற்கான மனுக்கள் எல்லாம் வந்து நீங்க குடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ளைவும் வந்து பண்ணலாம். சரிங்களா? இதில என்னென்னலாம் குடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்க. நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில வந்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைன்னு இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வந்து வரும். இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இது ரிலேட்டடா நான் செப்பரேட் வீடியோவே வந்து போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அதனால செப்பரேட் வீடியோ இத பத்தி மட்டுமே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருப்பேன். அ வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அந்த கலைஞர் உரிமை தொகையை யார் யாருக்கெல்லாம் வரலையோ, நீங்க தாராளமா வந்து விண்ணப்பிக்கலாம். புதுசாவே வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து போடலாம். அவங்களே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்றது அப்படின்ற வீடியோவுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. அடுத்து வேளாண்மை, உழவர் நலத்துறை. அதாவது ஃபார்மர் அண்ட் அக்ரிகல்ச்சர். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்கு அப்ளை பண்றாங்க. ஆதரவற்ற குழந்தைகளுக்கான நிதி ஆதரவு திட்டம், அதுவுமே வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மானிய விலையில உங்களுக்கு வேளாண் பொருட்கள், ஓகேவா? விவசாயிகளுக்கான பொருட்கள் வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேளாண் இயந்திரங்கள், வாடகை சேவை, அது எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை. அதில பார்த்தீங்கன்னா, எதனா புதுசா பசங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து எடுக்கணும், பெயர் சேர்க்கணும்னா, நீங்க அதில போயிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், ஆதரவற்ற குழந்தைகளுக்கான நிதி ஆதரவு திட்டம், இது எல்லாமே வந்து நீங்க அதில யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை. அதில என்ன குடுக்குறாங்க அப்டின்னா, ஆதார் ரிலேட்டடாவும் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. ஓகேவா? அந்த துறையில என்ன குடுக்குறாங்க அப்டின்னா, நீங்க புதுசா வந்து தொழில் தொடங்கணும்னா, அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் கலைஞர் கைவினை திட்டம், வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். அந்த திட்டத்துலலாம் நீங்க வந்து தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுன்றத அவங்க குடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஓகேவா? இந்த மாரி வந்து பல்வேறு சேவைகள் நகர்ப்புறத்திலயும் வந்து இருக்கு. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. முகாம்களின் விவரம் அறிய. ஜஸ்ட் அத வந்து கிளிக் பண்ணுங்க. இதில எப்படின்னா, டெய்லி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில வந்து பாருங்க, இன்னைக்கு டேட் குடுத்துட்டு இருக்காங்களா, இப்ப அரியலூர்து பதிவிறக்குக அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் அத வந்து கிளிக் பண்ணா ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதில வந்து நீ எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது இன்னைக்கு அப்படின்றத வந்து குடுக்குறாங்க. சாரி அரியலூர்ல எங்கேயும் முகாம் நடக்கல. நான் செங்கல்பட்டுது பார்க்குறேன். ஓகேவா? செங்கல்பட்டுது பாருங்க குடுத்துருக்காங்க. தாம்பரத்துல, செங்கல்பட்டுல, திருக்கழுக்குன்றம், லாத்தூர், மதுராந்தகம் அங்க எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. அதற்கான அட்ரஸுமே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்லயும் குடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லயும் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இல்ல வந்து மண்டபத்துல வந்து திருமண மண்டபத்துல வந்து நடத்துறாங்க. சரிங்களா? பாருங்க. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அத வந்து டெய்லி கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா வந்து நீங்க நேர்ல போயிட்டு கூட நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது உடனே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நேர்ல போயிட்டு அலையாம, திரியாம இது வந்து இந்த முகாம்கள்ல கலந்துக்கினாலே போதும். அங்கேயே வந்து அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இத மஸ்ட்டா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.